Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கோ அல்லது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கோ மேற்குலக ஆலோசகர்களின் ஒத்துழைப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேவையில்லை என ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தலைவர் மீட்டியாங்குட குணரத்ன தேரர் வலியுறுத்துகின்றார். வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பாதையில் இட்டுச் சென்ற தலைவர்கள் மேற்குலக ஆலோசகர்களை அழைத்து வந்து தமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கையில் தேர்தலில் வெற்றி பெறும் முறை குறித்து விளக்கம் அளிக்கவில்லை என தேரர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று முன்தினமும் கொழும்பு மாநகர மேயரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றும் விதம் தொடர்பில் தற்போதைய தலைவர் ஜெர்மன் நாட்டு ஆலோசகரின் விரோதங்களை நடத்தியிருந்ததாக மீட்டியாகுட குணரத்ன தேரர் தெரிவிக்கிறார். இந்த நாட்டு மக்களிடமிருந்து 77ஆம் ஆண்டில் 6 5 பெரும்பான்மை கிட்டியது. அந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் ஆலோசனை வழங்குவதற்காக வரவில்லை. நாடு குறித்து எவ்வித உணர்வின்மையை இது காண்பிக்கிறது. மக்கள் துறவில் உணர்வில்லை. ஜெர்மனியர்கள் ஆலோசனை வழங்கினர் என்பதற்காக வெற்றி பெற முடியுமா? ஜெர்மனியில் இருந்து வாக்களிக்க வருவார்களா? வெளிநாடுகளில் இருந்து ஆலோசனை பெற தேவையில்லை. இந்த நாட்டில் தேர்தலை நடத்த வெளிநாடுகளின் பணம் தேவையா? ஏன் தேவைப்படுகிறது? ஐக்கிய தேசிய கட்சி வங்குரோத்துடையவில்லை. தலைமைத்துவத்தின் தவறினாலேயே இவை அனைத்தும் இடம்பெறுகின்றன. இவ்வாறு தொங்கிக் கொண்டிருந்தால் இறுதியில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் UNPயை அளித்தார் என வரலாற்றில் பதியப்படும். ஜெர்மனியில் இருந்தோ அல்லது உலகில் உள்ள ஏனைய நாடுகளில் இருந்தோ ஆலோசனைகளை பெறுவதை விட கட்சியின் தலைமைத்துவத்தை வேறு ஒருவரிடம் வழங்க வேண்டும். அப்போது 6 மாதங்களில் வெற்றி பெறும் நிலையை அடையும். கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் அதை எவராலும் தடுக்க முடியாது. 94ஆம் ஆண்டில் இருந்து ஏன் தோல்வி அடைகிறது? இவர் தொடர்பில் மக்களுக்குள்ள நம்பிக்கையின்மையே இதற்கு காரணமாகும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் சர்வதேச அமைப்புகளை நம்பியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் செயற்திறன் மிகு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பு மேயரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டதன் மூலம் பொது சொத்துக்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக ஆளும் கட்சி மீது தாம் சுமத்தும் குற்றச்சாட்டுகளை ரணில் விக்ரமசிங்க அர்த்தமற்றதாக்கிவிட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அரசியல் செயற்பாடுகளில் தலையீடு செய்வதற்கான இயலுமை அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு இல்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்தும் அந்த பதவியில் நீடிக்கின்றமை தமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என ஆளும் கட்சியின் அமைச்சர்களும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் கூறுகின்றனர். எதிர்க்கட்சி இல்லாத நாடாக மாறி வருகிறது. தலைவர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ரணில் விக்ரமசிங்க தற்போது எதனையும் கூறுவதில்லை. கொடுப்பதை உண்டுவிட்டு நடப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உமக்கு எவ்வித தொந்தரவும் இல்லை. UNP ஆதரவாளர்களே தொந்தரவாக உள்ளனர். அடிப்பதற்கும் விரட்டுவதற்கும் பொல்லுகளுடன் சிலர் சிறிகொத்தவுக்கு அருகில் உள்ளனர். அங்கு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்கின்றனர். இங்கு உறுப்பினர்களை விரட்டுகின்றனர். ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை நாம் அச்சமடைய தேவையில்லை. எமக்கு தேவையானதை அவர் அழகாக செய்துள்ளார். எமக்கு வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பில் நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ரணில் விக்ரமசிங்க மாப்தியானாங் சாமானியன் ரணில் விக்ரமசிங்க வழமையாக எவருக்கு வேண்டுமானாலும் தண்டனை வழங்குவார். ஓரிரு தினங்களுக்கு முன்னர் 28 பேருக்கு கட்சி அலுவலகத்திற்கு வர தடை விதித்துள்ளார். அவர் ஊடகத்திற்கும் ஒருபடி மேலே சென்று கட்சியின் உறுப்பினர்களை இழப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்கிறார். நாம் ரணில் விக்ரமசிங்கவை நேசிக்கிறோம். அவரை விட இந்த அரசியல் உலகில் உள்ள வேறு எவரையும் நேசிக்கவில்லை. அவரே எவ்வித பிரச்சனையும் இன்றி இந்த அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு நல்குகிறார்.